ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கான நியூஸ் பேப்பர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நமக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிடலாம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வாங்க முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தலாம். முதல் கரண்ட் அஃபேர்ஸோட ஹெட்லைன்ஸே சிறந்த திருநங்கைக்கான விருது குமரியைச் சேர்ந்த சந்தியா தேவிக்கு வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதான் ஹெட்லைன்ஸே. கடந்த மே 2021 முதல்ல திருநங்கை நல வாரியம் மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட தொடர்ச்சியில் திருநங்கை நலனுக்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்து மற்ற திருநங்கைகளுக்கு யார் முன்னுதாரணமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15 அதாவது திருநங்கை தினம் ஏப்ரல் 15 சிறந்த திருநங்கை விருது அப்படின்னு வழங்குறாங்க. இது எப்போ இருந்து வழங்குறாங்க அப்படின்னா 2021 வழங்கிட்டுருக்காங்க. இந்த விருதில் 1 லட்ச ரூபா பரிசு மற்றும் சர்டிஃபிகேட் வழங்கப்படும். இந்த ஆண்டுக்கான சிறந்த திருநங்கைக்கான விருது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை சந்தியா தேவி அப்படின்றவங்களுக்கு இவங்க பூக்கட்டும் தொழிலை செஞ்சு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் திருநங்கையோட மேம்பாட்டுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒரு முன் உதாரணமாக இருக்கிறனால இவங்களுக்கு இந்த ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது வழங்குறாங்க. இது கொஷின் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏப்ரல் 15 திருநங்கை தினம். இந்த ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது சந்தியா தேவி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் சான்றிதழ் கொடுப்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு 2வது பதக்கம். மானு பாக்கர், சர்போஜித் இவங்க 2 பேர் இணை வென்றிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்த 2 இணை வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மானு பாக்கர் அவங்க மகளிர் ஒற்றையரில் இன்னொரு வெண்கலம் வென்றிருக்காங்க. கிட்டத்தட்ட மானு பாக்கர் மட்டும் 2 பதக்கம் வென்றிருக்காங்க. இணையில் அதாவது டீமாக ஒரு வெண்கலம், சிங்கிள்ஸாக ஒரு வெண்கலம் வென்றிருக்காங்க. இதன் மூலமாக ஒலிம்பிக் தொடரில் 2 பதக்கங்கள் வென்ற இந்தியர் அப்படின்ற ஒரு பெருமையை இவங்க பெறுறாங்க. இந்த 2வது பதக்கம் வாங்கிய 3வது இந்தியர் பெருமையை இவர் தான் பெறுறாங்க. 2 பதக்கங்கள் ஒலிம்பிக் போட்டியில் வாங்கினா 3வது இந்தியர் இவர் தான். ஃபஸ்ட்டு யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுஷில் குமாரும் PV சிந்துவும். இவங்க தான் ஏற்கனவே போட்டியில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. ஒரு ஈவெண்ட்டில் நடக்கும்போது அதில் 2 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. அவங்க 2 பேர் தான் அந்த சாதனையை படைச்சிருந்தாங்க. அவங்க வரிசையில் இப்போ மானு பாக்கர் அவங்க இணைஞ்சிருக்காங்க 3வது நபராக. அது மட்டும் இல்லாமல் இவங்க அடுத்து இன்னொரு போட்டியிலும் கலந்துக்க இருக்காங்க. அந்த போட்டியில் இவங்க ஜெயிக்கும் பட்சத்தில் இந்தியாவிலேயே 3 பதக்கம் வென்ற ஒரு நபர்னா இவங்க தான் ஒலிம்பிக் போட்டியில் ஒரே ஈவெண்ட்டில் அப்படின்ற ஒரு பெருமையை அவங்க பெறலாம். அதை நம்ம வரப்போகிற காலத்தில் தான் பார்க்கலாம். இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. மானு பாக்கரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, பஞ்சாப், மணிப்பூர் உள்ளிட்ட 6 மாநிலங்கள் கவர்னர்கள் பதவியேற்பு. பஞ்சாப், மணிப்பூர் மற்றும் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு புதுசாக கவர்னர் நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் என்னென்ன பேர் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. பஞ்சாப் சண்டிகருக்கு குலாப்சந்த் கட்டாரியா அப்படின்றவர், ஜார்க்கண்டுக்கு சந்தோஷ்குமார், மணிப்பூருக்கு லக்ஷ்மண பிரசாத் ஆச்சாரியா, சிக்கிமுக்கு ஓம் பிரகாஷ் மாத்தூர், சத்தீஸ்கருக்கு ராமன் டோகோ, தெலுங்கானாவுக்கு தேவ் வர்மா. பஞ்சாப் சத்தீஸ்கருக்கு குலாப்சந்த் கட்டாரியா, ஜார்க்கண்டுக்கு சந்தோஷ்குமார், மணிப்பூருக்கு லக்ஷ்மண பிரசாத், சிக்கிமுக்கு ஓம் பிரகாஷ், சத்தீஸ்கருக்கு ராமன், தெலுங்கானாவுக்கு தேவ் வர்மா. இன்றைக்கான மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.